அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றால் அரஃபா. ஹாஜிகள் அரஃபாவிலே தங்குவது வாஜிப். அரஃபாவிலே தங்கவில்லை என்றால் ஹஜ்ஜு கூட. ஒரு நொடிப்பொழுதாக அவர் தங்க வேண்டும். அவ்வளவு முக்கியமான ஒரு அமல் தான் அரஃபாவிலே தங்குவது. அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஹஜ்ஜத்துல் வதாவில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உபதேசத்தை, கியாமத்துடைய நாள் வரைக்கும் வந்த இந்த உம்மத்துக்கு ஒரு அழகான உபதேசத்தை சொன்னார். ஒரு தெளிவான முறையில், அழகான முறையில் சில புத்திமதிகளை உம்மத்துக்கு சொன்னார். ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்று அரஃபாவிலே தங்கி அரஃபாவுடைய குத்பாவை எல்லாம் கேட்டுவிட்டு நாடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அந்த அரஃபாவுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குத்பாவிலிருந்து அந்த பயானிலிருந்து எங்கட வாழ்க்கையில என்ன படிக்கணும்னா, இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல எங்களை எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்னுடைய வாதத்துல, என்னுடைய தனி வாழ்க்கையில, சமூகமான இந்த ஒன்றிணைந்த வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்திருக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய தினத்தில் நிகழ்த்தப்பட்ட அந்த சொத்துபாவில் சில மிக முக்கியமான 8 விடயங்களை கோரிட்டு காட்டினார். அது முக்கியமாக ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சுதுவாவை ஆரம்பிக்கின்ற பொழுது, யா அய்யுஹன் நாஸ், ஏ அல்லாஹ்வுடைய அடியார்களே, மனிதர்களே, முழு உம்மத்தையும் பார்த்து சொன்னார்கள், இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தையும் ஒன்றுதான். அதாவது குல்லுக்கும் லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய பிச்சர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் இலா அன் தல்கு ரப்பக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வ ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா வ ஃபீ பலதிக்கும் ஹாதா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அதிகமான அமல் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய காலத்திலே நோன்பு நோக்கிறோம், ஸகாத்துகள் கொடுக்கிறோம், பல்வேறுபட்ட சதகாக்களை செய்கிறோம். ஏதோ நேரத்தில் இருந்து ஹஜ்ஜுடைய தொழுகைகள் ஜமாத்திலே தொழுவதை பேணுதலாக இருக்கிறோம். ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜு செய்கிறோம் அல்லது உதஹியா கொடுக்கிறோம். இப்படி இன்னொரு எங்களுக்கு எவ்வளவு அமல்கள் வழிகாட்டப்படுதோ அந்த அமல்களை எல்லாம் நாங்கள் எடுத்து நடக்கிறோம், எங்களை வாழ்க்கையே செய்கிறோம். இந்த அமல்களுடைய குறிக்கோள் என்ன, இந்த அமல்களுடைய நோக்கம் என்ன, இந்த அமல்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு என்ன தர போகிறான்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்கப்படும். இந்த அமல்கள் மீசானுக்கு கொண்டு வரப்படும். இது மீசானிலே நிறுத்தப்படும். அங்கு அந்த நிறுப்பதின் மூலமாகத்தான் நஷ்டவாளியா அல்லது வெற்றி அடைந்தவரா என்பதை முடிவு செய்யப்படுகிறது. ஏதோ சமாளிச்சுட்டு போற இடமல்ல கியாமத்துடைய நாள். பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒரு இடமல்ல கியாமத்துடைய நாள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக், நிறுப்பது என்பது நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் நிறுத்த போகிறான். அல்லாஹ் எங்களுடைய நன்மைகளை அந்த மீசானிலே வைத்து எடை போட போகிறான். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் தராசு, நன்மையின் பக்கம் கூடிவிடுமோ, ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன்,
அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. وَمَنْ خَفَّتْ مَوَازِينُهُ யாருடைய அந்த மீசான் குறைந்து விடுமோ, பாவத்தால் அதிகரித்து விடுமோ, فَأُولَٰئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ அவர்கள் நஷ்டவாதிகள், அநியாயம் செய்து கொண்டவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் காரிஆவில் அல்லாஹ் சொல்கிறான், وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ யாருடைய பாவம் கூடி நன்மை குறைஞ்சிருமோ, فَأُمُّهُ هَاوِيَةٌ இந்த பாவம் கூடி நன்மை குறைஞ்ச மனுஷனை فَأُمُّهُ هَاوِيَةٌ ஹாவியான்ற நரகத்துக்கு கொண்டு போகும். وَمَا أَدْرَاكَ مَا هِيَ நபியே, ஹாவியான்ற என்ன? நாருன் ஹாமியா, அது அல்லாஹ்வால் எரிக்கப்பட்ட நரக நெருப்பு. சூரத்துல் ஜில்சால் அல்லாஹ் فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ யாரு உங்கள ஒரு ஆள் மிஸ்கால தர்ரா அணுப்பிரமாணம் அளவு யாரு நன்மை செய்வாங்களோ, خَيْرًا يَرَهُ அந்த நன்மையை அவர் பார்த்துக் கொள்வாரு. وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ அணுப்பிரமாணம் அளவு யாரு பாவம் செய்வாங்களோ, இந்த பாவத்தையும் அவர்கள் கண்டு கொள்வார்கள். இந்த அணுப்பிரமாணம் அளவு பாவத்தையும் நன்மையையும் நிரூபிக்கின்ற, முடிவு செய்கின்ற இடம் தான் மீசான். ஒருவருடைய பாவத்தை விட ஒரு அணுப்பிரமாணம் அளவு நன்மை கூடிவிட்டால் அவர்கள் அவர்கள் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட சோனலோகத்திலே சென்று விடுவார்கள். அணுப்பிரமாணம் அளவு நன்மை குறைந்து பாவம் கூடிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஹாவியா என்கின்ற நரகத்துக்கு கொண்டு வருவார், நரகத்தை நோக்கி சென்று விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி நிறுக்கப்படும் ஒவ்வொருத்தரும் இது நிறுக்கப்படுவது உண்மை என்பதை நம்பணும். இது ஈமான் ஒரு பகுதி, எங்களோட அகீதா. இல்ல நிறுத்த மாட்டாங்க, ஏதாவது செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு நன்மை தீமையை பத்தி நாங்க கணக்கில்லாம இருக்கிறோம்னா, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மீசான மறுத்தவங்க தான் முஅத்தஸிலாக்கள். வஹுவ خرج من ملة الاسلام இந்த தீனுல் இஸ்லாம்னு சொல்லக்கூடிய அகீதால இருந்து வெளியே போய்டுவார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல் செய்ய வேண்டும், அந்த அமலை பாதுகாக்க வேண்டும். எதுவரைக்கும் பாதுகாக்க வேண்டும்? கியாமத்துடைய நாளிலே மீசானுடைய தராசிலே நிற்கின்ற வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் நிறைய அமல் செய்கிறோம், ஆனால் எங்களுடைய அமல்கள் பாதுகாக்கப்படுகின்றதா? எங்களுடைய அமல்கள் நாளைய கியாமத்திலே அது கொண்டு வரப்படுமா என்பதில் தான் சந்தேகம் இருக்கிறது. எங்களுடைய அமல்களை வீணாக்கக்கூடிய, எங்களுடைய அமல்களை பறிபோகக்கூடிய, அமல்களை நாசமாக்கக்கூடிய செயல்களில் உள்ளதுதான் எப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜகாத் கொடுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோற்று, அல்லாஹ்வுடைய கடமைகளை எல்லாம் சரிவர செய்துவிட்டு ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்கின்ற பொழுது இந்த நன்மைகள் எல்லாம் வீணா போகின்றது, இந்த நன்மைகள் எல்லாம் கரைந்து கொண்டு செல்கின்றது, இந்த நன்மைகள் எல்லாம் கேள்விக்குறியாகின்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே இதைத்தான் சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும். அதுவும் லேசா தொட்டு காட்டிட்டு போகல, தெளிவா சொன்னாங்க. இந்த நாள் எவ்வளவு பெருமதியானது, அரஃபாவுடைய 9வது, துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது பிற எவ்வளவு கண்ணியமான நாள். இந்த நாள் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த இடம் எவ்வளவு கண்ணியமானதோ, அரஃபாவுடைய மைதானம் எவ்வளவு கண்ணியமானதோ, அரஃபாவுடைய
மைதானத்தை சுமந்திருக்கிற இந்த ஊர், இந்த மக்கத்துல் முக்கர்ரமா எவ்வளவு கண்ணியமானதோ, இத போல ஒரு முஃமினுடைய முஸ்லிமுடைய இரத்தம் பாதுகாக்கப்படணும். ஒரு முஃமினுடைய முஸ்லிமுடைய மானம் பாதுகாக்கப்படணும். ஒரு முஃமினுடைய முஸ்லிமுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும். இது உங்களுக்கு ஹராம் அலைக்கும். இதுல நீங்க அநியாயம் செய்வது ஹராம் என்று சொன்னார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபலா யஹில்லு லிம்ரிஇன் மாலு அഖீஹி இல்லா அன் தீபி நஃப்ஸிஹி. ஒருவருடைய சொத்தை, ஒருவருடைய செல்வத்தை, ஒருவருடைய பணத்தை அவருடைய விருப்பம் இல்லாம, அவருடைய இஷ்டம் இல்லாம அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு எடுக்கிறது இது ஹராம், இது சுத்தமானதல்ல என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அடிப்படையை மறந்ததால் தான் இன்னைக்கு எவ்வளவு பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இந்த அடிப்படையை மறந்ததால் தான் எவ்வளவு பேர் வியாபாரங்கள் தலைக்கீழாக நொஸ்டாகிறது. இன்னைக்கு எவ்வளவு பேர் இதை மறந்ததால தான் குடும்பங்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டு கணவன் மனைவி மத்தியில பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து சமூகமே குட்டிச்சுவராய் சீரழிந்து போறதுக்கு காரணம் அடுத்த மனிதனை மதிக்கிறது இல்லை. எனக்கு ஏந்த உயிர் பெருசு, ஏந்த மானம் பெருசு, ஏந்த சொத்து பெருசுன்னு நினைக்கிற நாங்க ஏந்த அடுத்த சகோதரன சொத்து பெருசுன்னு நினைக்கிறது இல்ல. ஏந்த அடுத்த சகோதரனுடைய மானம் பெருசுன்னு நினைக்கிறது இல்ல. ஏந்த அடுத்த சகோதரனுடைய பணம் பெருசுன்னு நினைக்கிறது இல்ல, சொத்து பெருசுன்னு நினைக்கிறது இல்ல. நாங்க எங்களை பெருசுன்னு நினைக்கிறோம், ஆனா முஸ்லிம் சமூகத்தை பெருசுன்னு நினைக்கிறது இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷஜரத்தன் கானத் து'தில் முஸ்லிமீன் ஃபஜாஅ ரஜுலுன் ஃபகதஅஹா தஹலல் ஜன்னah. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் முஸ்லிம்களுக்கு இடையூறாக இருக்கிறது. கானத் து'தில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் நடமாடுறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஜாஅ ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தாரு, ஃபகதஅஹா, அந்த மரத்தை வெட்டி போட்டாரு. தஹலல் ஜன்னah, தஹலல் ஜன்னah, அந்த அடியான் சுவர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு என்று சொன்னார். சுவர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு, இது அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை. ஒரு முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் சமூகத்துக்கு கஷ்டமான ஒரு விஷயத்தை குரல் கொடுத்து அல்லது தன்னுடைய முயற்சியால அதை பாதுகாக்கிறாருன்னா இது ஒரு லேசான விஷயம் இல்லை. எப்படி இபாதத்துகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிச்சிருக்கிறானோ, இது மாதிரி முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய விஷயத்துல தலை போட்டு அதை செய்யறதுனால, அதுல ஈடுபடுறதுனால அல்லாஹ் அதே மாதிரி சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். தஹலல் ஜன்னah, சொர்க்கத்துல நுழைஞ்சிட்டாரு. நாங்க நினைக்கிறேன் எப்படின்னா, இதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு, நாங்களும் எங்களை பாடும், அல்லாஹ் எங்களுக்கு வாகனங்களை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான், வீடு வாசல் இருக்குது, புள்ள குட்டி இருக்குது, இவ்வளவு அமைதியான இந்த அழகான குடும்பத்தை ஏன் தேவைக்கில்லாம இந்த மஸ்ஜிதுடைய விஷயங்கள்ல, இந்த ஊருடைய விஷயங்கள்ல, இந்த உலகையாத விஷயங்கள்ல, இந்த முஸ்லீம்கள விஷயங்கள்ல தலை போட்டு ஏன் அதை இல்லாமாக்கி கொள்ளணும்? எங்களையும் மிரட்டுவான், எங்களை குடும்பத்தையும் மிரட்டுவான். இதெல்லாம் ஒரு தலைவலி பிடிச்ச கேஸ் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் ஒதுங்கி போறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ஒதுங்கி போறோம்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட சமூகத்துடைய ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எங்களோட பரம்பரையுடைய ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சின்ன விஷயம் தான், ஒரு ரோட்டுடைய பிரச்சனை தான், ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய ஏதோ ஒரு பிரச்சனை தான். நாங்க யாரும் அதை பேசுறது இல்ல, அதை கணக்கெடுக்கிறது இல்ல. அதை பேசினாலும் இதை பேசி என்ன கிடைக்க போகுது, இதுல பிரயோசனம் இல்லை, ஒதுக்குறோமே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி உங்களோட நோம்புக்கு அல்லாஹ், ஹஜ்ஜுக்கு அல்லாஹ், ஜகாத்துக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறானோ, இந்த ஒரு மரத்தை வெட்டி
தகலல் ஜன்னah, அல்லாஹ்வுடைய ரசூல் சுவர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னு சொன்னா அவர் கஷ்டப்படுற காலம் எல்லாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்துல அந்தஸ்துள்ளவராக மாறுவார், எவ்வளவு அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவராக மாறுவார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்தோட பழகுற நேரத்துல இஸ்லாம் வறண்டு கௌரவத்தை ஆதரிக்கல, இஸ்லாம் சண்டித்தனத்தை ஆதரிக்கல, இஸ்லாம் வீரத்தை ஆதரிக்குது, ஆனா முரட்டு புலிவாதத்தை ஆதரிக்கல. இஸ்லாம் அனஹானது, இஸ்லாம் மென்மையானது, இஸ்லாம் மனிதனுக்கு மத்தியில சகோதரத்துவத்தை ஏவது. இதனால நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, யாரு அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்றாரோ ஆரம்பிக்கிறாரோ இவர் பெருமையை விட்டு நீங்களாவார். இவர் பணிவானவரே, இவர் பணிவான ஒரு மனிதர் என்று இஸ்லாம் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குது. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ ரஃபீகுன், அல்லாஹ் மென்மையானவர், யுஹிப்புர் ரிஸ்க, இந்த மென்மைத்தனத்தை விரும்புகிறான். மன் உஅதிய ஹல்லஹு மினர் ரிஃப், யாரிடத்துல அழகான மென்மையான பணிவுத்தன்மை இருக்குதோ, உஅதிய ஹல்லஹு மின் கைரி துன்யா வல் ஆகிரா, இந்த மென்மைத்தனம் சொஃப்டான தனம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்கு இது கொடுக்கப்பட்டதோ இவருக்கு துனியா ஆகிராவுடைய எல்லா நலவையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். வமன் ஹுரிம அல்லாஹு மினர் ரிஃக், யாருக்கு இந்த நளினமான முறையில நடக்கிற பணிவான இந்த தன்மை யாருக்கு அல்லாஹ் மஹ்ரூம் ஆக்கிட்டானோ, கொடுக்கலையோ, ஹரம அல்லாஹு மின் கைரி துன்யா வல் ஆகிரா, அவரிடத்துல எந்த துனியால ஆகிரால நலவும் இருக்காது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட குடும்பத்தோடு நாங்க எவ்வளவு அழகா நடக்கணும், எங்கட மனைவியோடு நாங்க எவ்வளவு அழகா நடக்கணும், எங்கட பிள்ளைகளோடு எவ்வளவு அழகா நாங்க நடக்கணும். இஸ்லாம் ஒரு வார்த்தையில படிச்சு தருது, இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃக். இஸ்லாம் நளினமானது, அல்லாஹ் நளினத்தன்மைய சொஃப்டான அந்த தன்மையை விரும்புகிறான். நீங்களும் சொஃப்டாக இருங்க, நீங்களும் நளினமாக இருங்க, பணிவாக இருங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு இதெல்லாம் பெரிய கோர்ஸ், டிப்ளமா, டிகிரி, பெரிய பெரிய கோர்ஸா படிச்சு கொடுக்கறாங்க. கணவன் மனைவிக்கு எப்படி நடக்கணும், மேரேஜ் லைஃப் அது எப்படி இருக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபாத்திமாவை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் கூப்பிடுறாங்க, யா ஃபாத்திமா, ஏ ஃபாத்திமாவே, கூமி ஃபஷ்ஹதி உல்ஹியதகி. உல்ஹியாவுடைய ஒரு ஹதீஸ், ஃபாத்திமா எழும்புங்க, எழும்பி நீங்க உங்களோட உல்ஹியாவை நிறைவேற்றுங்க. எவ்வளவு அழகானது. மகனுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நன்மையை சொல்றாங்க, ஒரு விஷயத்தை ஏவறாங்க, ஏவிட்டு அதோட நிறுத்திக் கொள்ளல, அதை செஞ்சா என்ன நன்மை கிடைக்கும்ன்றது அந்த ஹதீஸ்ல வருது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு இந்த நாங்க பெரிய ஆள், எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, அல்லது என்ன விட்டா ஆள் இல்ல, எனக்கு இந்த ஏரியா இருக்கிற எல்லா யாரெல்லாம் பெரியவங்க நினைச்சுக்கிறோமோ இவங்கள கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்குது நினைச்சு கொண்டு எங்களோட நளினத்தன்மையை நாம விட்டுட்டோம். நாங்க ரோட்ல நடந்தா எங்களுக்கு என்ன ஆசைன்னா, ஏதாவது அதோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தா இவர் முன்னுக்கு ஆகணும், இவர் எல்லாத்தையும் செய்யணும். ஒரு சண்டித்தனத்தோட இன்னைக்கு வாழ்ந்த ஒரு சமூகம் உருவாகுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் அதை விரும்பல, இஸ்லாம் அதை ஆதரிக்கல. இஸ்லாம் சொல்லுது, நீங்க நளினமாக வாழுங்க, சமூகத்துடைய நலவை நாடுங்க, உங்களோட மனைவியுடைய நலவை நாடுங்க, உங்களோட குடும்பத்துடைய நலவை நாடுங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எப்படி? சம்ஹன் இதா பாஅ வ இதஷ்தரா வ இதா ததா, கொடுக்கல் வாங்கல் செய்யற நேரம், வியாபாரம் செய்யற நேரம், ஒரு சாமானத்தை கொண்டு போய் திருப்பி கொண்டாட நேரம், ஒரு சாமானத்தை
யுத்தத்துக்கு போறோம், இது எனக்கு செட் ஆகல, இதை கொஞ்சம் மாத்திட்டாங்களே என்று சொல்ற நேரம் நளினமா நடந்து கொள்றாரு, அழகான முகத்தோட அதை வாங்கி எடுக்கிறாரு, இதுல இவருடைய அஹ்லாக்க காட்டுறாரு. இவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செஞ்சிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வியாபாரிகள் அதிகமானவர்களிடத்துல இந்த பண்பு இருந்தாலும் நாங்க இதை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளணும். எப்படி எங்க 10,000 ரூபாய் தந்து சாமான் வாங்குறத நாங்க ஆதரிக்கிறோமோ, சிரிச்சு கொண்டு லாட்சிய போடுறோமோ, இந்த சாமானத்தை திருப்பி கொண்டாட நேரமும் அல்ஹம்துலில்லாஹ், அந்த காசு எனக்கு எழுதப்படல, அந்த பணம் எனக்குரியதல்ல, இது உங்களோட பணம், முறையான முறையில திருப்பி கொடுத்து அஹ்லாக்க நாங்க காட்டணும். நளினமான தன்மை இது முஸ்லிம்களுடைய நலவு. சில இடங்கள்ல சாமானத்தை பார்த்தாலே வாங்க வச்சிருவாங்க, அது திருப்பி எடுக்கிற ஒரு பக்கம் நீங்க அதுல விலை சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வியாபாரங்கள் அல்லாஹ் பக்கத்தை எடுத்துருவான். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையான முஃமின் உலகத்துல நாங்க அல்லாஹ்வுக்கு நல்ல ஒரு அடியானாகும். எப்படி நாங்க தொழுகையில முன் சப்ல நின்று பேணுதல் காட்டுறோமோ, எங்கட சதகால பேணுதல் காட்டுறோமோ, எங்கட தஹஜ்ஜுத்ல பேணுதல் காட்டுறோமோ, இது மாதிரி எங்கட வாழ்க்கையில நாங்க நினைக்கணும், என்னைய சந்திக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு மனிதனும் என்னை விட்டு பிரிகிற நேரம் அவரு ஒரு ஹிதாயத்துள்ள ஒரு ஆளாக, ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருக்கணும்ன்ற ஒரு கோட்பாட்டோட பிரியணும்ன்றது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டிய, உள்ளத்துல வர வேண்டிய ஒரு தன்மை, ஒரு அடிப்படை கொள்கை. ஆனா இன்னைக்கு நேர் மாற்றமா எங்கட குறை எல்லாம் மறைச்சிட்டு அடுத்தாக்கள எல்லா குறையும் எங்களுக்கு விளங்குது. அவருடைய வியாபாரம் நீக்கிற குறை விளங்குது, அவருடைய டியூட்டி நீக்கிற குறை விளங்குது, அவருடைய குடும்பத்தில் நீக்கிற குறை விளங்குது. எங்கட சகோதரர்கள் செய்யற பிழை விளங்குது இல்ல, மனைவியுடைய சகோதரர்கள் செய்யற பிழை விளங்குது, ஏன் பிழை விளங்குது இல்ல, என் மனைவியுடைய பிழை விளங்குது. நேர் மாற்றமா எங்களை லைஃப் ஸ்டைல் போய்த்து கொண்டிருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுப்சிரு அஹதுகுமுல் கதாத ஃபீ ஐனி அகைஹி வ யன்ஸல் ஜித்அ ஃபீ ஐனிஹி. மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மனிதன் எப்படிப்பட்டவன்டா, அடுத்தாக்கள கண்ல இருக்கிற உங்களோட சகோதரன் கண்ல இருக்கிற துரும்பு உங்களுக்கு விளங்குது, ஆனா உங்களோட கண்ணுக்கு முன்னால இருக்கிற உங்களோட கண்ணில் இருக்கக்கூடிய பெரிய மரக்குன்று, அந்த மரக்கொட்டை இது உங்களுக்கு விளங்குது இல்ல, இதனுடைய பாரம் விளங்குது இல்ல என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. இப்ப அடுத்தவங்களை பத்தி நல்லெண்ணம் இல்லண்டா, எங்கள்கிட்ட அல்லாஹ்வுக்கு முன்னால எங்களை அமலை பாதுகாக்கணும் என்ற சிந்தனை இல்லண்டா, நாங்க அடுத்தது செய்யற பாவம் என்ன தெரியுமா? கெட்ட எண்ணம் வைப்போம். கெட்ட எண்ணம் வச்சா கைபத் பேசுவோம். குர்ஆன் அல்லாஹ் முஃமின்களை பார்த்து இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு அசிங்கமான ஒரு பாவத்தை அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்துடைய தர்ஜுமாவை பாருங்க. அல்லாஹ் என்ன பார்த்து பேசுறான்னு நினைச்சு கேளுங்க. பாருங்க, ஏ ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن, மற்றவர்களை பத்தி அதிகமான எண்ணங்கள், தீய எண்ணங்கள் கொள்றதிலிருந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறதுல அதிகமானது பாவம், அதிகமானது பாவம். வலா தஜஸ்ஸசு, அடுத்தவங்களை துருவி துருவி தேடவானாம். வலா யக்தப் பஅதுகும் பஅதா,
ஒருத்தருக்கு மத்தியில சிலரை பத்தி பேசவானம், கைபத் பேசவானம். அயுஹிப்பு அஹதுக்கும், உங்கள யாராவது விரும்புறீங்களா? ஐயக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்களுடைய சகோதரர், உடன் பிறந்த ஒரு சகோதரருடைய மௌத்தா போன மரணித்த சகோதரருடைய இறைச்சியை, பச்சை இறைச்சிய நீங்க சாப்பிடுறதுக்கு விரும்புவீங்களா என்று கேட்டுட்டு ஃபகரிஹ்துமூ, நீங்க அதை வெறுப்பீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கீபத் இது ஹராம். எப்படி வட்டி ஹராமோ, ஜினா ஹராமோ, இது மாதிரி கீபத் ஹராம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாங்க நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் இந்த கீபத்துக்கு இல்ல நான் சொல்றேன், இந்த அவரை பத்தி குறைக்கல நான் சொல்றேன், நான் இத கீபத்தா நான் சொல்லல உங்கள்கிட்ட. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கீபத்துன்னு சொல்றது நான் ஒரு ஆளை பத்தி பேசுறேன், ஒரு ஆளை பத்தி பேசுறாரு, பேசப்பட்டவருக்கு இது விருப்பம் இல்லைன்னா நகவோ கெடுதியோ அது கீபத்து தான். அது அவரிடத்துல இருந்தா, அவரிடத்துல இல்லைன்னா இது அவதூறு. இந்த அவதூறுக்கு இவருக்கு ஹத்தடிக்கணும், அவ்வளவு பெரிய பாவம் இது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னக அனித்தபஅத அவ்ராத்தின் நாஸ், நீங்க எப்ப மனிதர்களோட குறைய தேடுறீங்களோ அஃப்ஸத்தஹும், அந்த சமூகத்தை நாசமாக்கிட்டீங்க, அல்லது அந்த சமூகத்தை நாசமாக்க போறீங்க என்று சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, நபி பர்ஸத் அல்-அஸ்லமின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்றாரு, யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் ஈமான கல்பஹு. இந்த ஹதீஸ பாருங்க. இந்த கீபத் பேசுறீங்களே, இந்த கீபத் பேசுற தன்மை யாருக்கிட்ட இருக்கும்னா, நாவால ஈமான் கொண்டு உள்ளத்தால ஈமான் கொள்ளாதாக இருக்கிறார்களே, இவங்க தான் கீபத் பேசுவாங்க. இவங்க தான் அடுத்தவங்கள குறைய பேசுவாங்க. லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள குறைய பேச வேண்டாம். வலா தத்தபிஉ அவ்ராத்திஹிம், உங்களுக்கு விளங்காத விஷயங்களை தேட வேண்டாம். அடுத்தவங்கள குறைய நீங்க துருவி துருவி தேட வேண்டாம். இவர் எங்க போறாரு, என்ன செய்யறாரு, இவர் எதை கொடுக்கிறாரு, இவர் எப்படி இவ்வளவு வாகனங்கள் வாங்குறாரு, இவர் எப்படி வீடு கட்டுறாரு, இவர் எப்படி இவ்வளவு மாசம் கூலி கட்டுறாரு, அடுத்தவங்களை குறைய தேட வேண்டாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபைன்னஹு மனித்தபஅ அவ்ராத்திஹிம், யாரு தன்னுடைய சகோதரன குறைய தேடுவாரோ, யத்தபிஇல்லாஹு அவ்ரதஹு, அல்லாஹ் அவருடைய குறைய தேடுவான். வமன் யத்தபிஇல்லாஹ அவ்ரதஹு, யாருடைய குறைய அல்லாஹ் தேடுவானோ, யுஃதிஹு ஃபீ பைத்திஹி, அல்லாஹ் அவருடைய வீட்ல வச்சு அவர் அல்லாஹ் கேவலப்படுத்துவான். இந்த ஹதீஸ்ல வருது, ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் இவர் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தித்தான் மௌத்தாக்குவான் என்று சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு மனிதர்களோட குறைய பேசி மனிதர்களுக்கு அநியாயம் செய்வாங்களோ, நாளைய கியாமத்துடைய நாள்ல சீல் சலங்களுடைய குழியில் அல்லாஹ் இவரை போடுவான். எது வரைக்கும் தான் இவர் அந்த சகோதரரை பத்தி சொன்னதை வாபஸ் பெறும் வரைக்கும் அந்த சீல் சலங்களுடைய குறியில அவர் இருப்பார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க நிறைய அமல் செய்கிறோம், நிறைய இபாதத்துகள் செய்கிறோம். இந்த இபாதத்துகள் எங்கட மீசானுக்கு வரணும், இந்த இபாதத்துகள் பாதுகாக்கப்படணும். இந்த இபாதத்துகளை ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய அடுத்த சகோதரனுக்கு அநியாயம் செய்வதால, அவங்களை பத்தி கெட்டெண்ணம் கொள்வதால, அவங்கள விஷயத்துல பொதுபோக்காக ஈக்கிறதுனால அல்லாஹ் எங்களுக்கு தந்த நன்மைகளை நாங்க பாதுகாத்துக் கொள்ளாம எங்க ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்வது நம் ஒவ்வொரு மீதும் கடமையாகும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவானாக. யா அல்லாஹ், நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ்,
உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உம்மத்துடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், எல்லா தேவைகளையும் எல்லா நோயாளிகளுக்கும் பரிபூர்ணமான ஷிஃபாவை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபரை பிரகாசமாக்கிடுவாயாக, அவருடைய கபரை வெளிச்சமாக்கிடுவாயாக. இந்த துஆவை நீ அங்கீகரித்து ஒப்புக்கொள்வாயாக. வஆஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.